Hi guys, welcome to Step by Step Max channel. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். லெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இந்த எக்ஸுன்ற ஒரு நம்பர் வந்துட்டு எண்ணுக்குள்ளார இருக்கணும். அந்த எண்ணுக்குள்ளார இருக்கணுன்றது தான் இந்த பிலாங்ஸ் டு மீனிங். ஓகேவா? என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ப்ரீவியஸ் நம்ம சேனலில் நம்பர் சிஸ்டம் வீடியோ போட்டிருக்கேன், அதை போயிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இண்டீஜர்ஸ், ரேஷ்னல், இர்ரேஷ்னல், ரியல் நம்பர்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இந்த என்ன்ற நேச்சுரல் நம்பருக்குள்ளார இந்த எக்ஸ் இருக்கணும். அந்த அதுக்குள்ளாரன்றதுக்கு மீனிங் தான் பிலாங்ஸ் டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சச் தட் கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன் இருக்கணும்னா 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. இந்த எக்ஸுன்ற நம்பர் 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கணும். 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளார இருக்கணும். அதனால தான் 1 4ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 எக்ஸெட்ரா இன்ஃபினிட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பி பாருங்கள். பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர். இந்த பியில் எக்ஸுன்ற நம்பர் ஹோல் நம்பருக்குள்ளார இருக்கணும். ஓகேவா? சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 0ல் இருந்து 2குள்ளார இருக்கணும். இதில் பாருங்கள் 1லேருந்து 4குள்ளார இருக்கணும். பட் இதில் 0வும் ஆட் ஆகிருக்கணும், அட் த சேம் டைம் 2குள்ளாரையும் இருக்கணும். ஆனால் ஹோல் நம்பராக இருக்கணும். ஏன் ஹோல் நம்பர்னால் இங்கே பாருங்கள் 0 1 2 3 எக்ஸெட்ரா இதை தான் நம்ம ஹோல் நம்பர்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்துட்டு ஹோல் நம்பருக்குள்ளார இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி பாருங்கள். சி வந்துட்டு சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இது வந்துட்டு நேச்சுரல் நம்பருக்குள்ளார இந்த எக்ஸ் இருக்கணும். சச் தட் என்ன கண்டிஷன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ என்ன நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறத நம்ம எழுதுகிறோங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. ஓகேவா? ஈக்குவல் டு 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் 1க்கும் 4க்கும் நடுவில் என்ன நம்பர்ஸ் இருக்கும்? 2 3 இருக்கும். அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எடுக்கணும். அட் த சேம் டைம் 0வையும் எடுத்துக்கணும். அதனால தான் இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 0க்கும் 2க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. இங்கே 0வையும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 0, 1. ஓகேவா? சி சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. 3குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 1, 2. 3குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்குது? 1, 2. அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே என் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2. ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை நம்ம கண்டுபிடிப்போம். பியோடைய வேல்யூ என்ன? 0, 1. யூனியன் சியோடைய வேல்யூ என்ன? 1, 2. ஓகேவா? இப்போ யூனியன்னா நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? 0 அப்படியே போட்டுக்கிறோம். டபுள் டைம் 1 இருக்குது, அதனால் சிங்கிள் டைம் 1 போட்டுக்கிறோம். 2 எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் பி யூனியன் சி. ஓகேவா? இப்போ நம்ம இதில் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஏ கூட கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவுடைய வேல்யூ என்னது? இதில் ஏவுடைய வேல்யூ 2, 3. ஓகேவா? கிராஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். பி யூனியன் சியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0, 1, 2 இதோ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம மேப்பிங் பண்ணுறேன். க்ராஸ்னால் மேப்பிங் அர்த்தம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ மேப்பிங் பண்ணலாம். 2, 0
ஆர்டர் பேரில் எழுதியிருக்கேன் 2, 1 2, 2 நெக்ஸ்ட்டு 3 கூட மேப்பிங் பண்ணுறேன் 3, 0 3, 1 3, 2 இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு A cross Bயை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஏவோடைய வேல்யூ என்னது, A cross Bயை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோடைய வேல்யூ என்னது 2, 3 இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பியோடைய வேல்யூ 0, 1 0, 1 இது ரெண்டுத்தையும் நம்ம மேப்பிங் பண்ணலாம் ஓகேவா. ஸோ 2, 0 இந்த ஆர்டர் பேர் எழுதியிருக்கேன்னா 2, 1 மேப்பிங் பண்ணால் இந்த ஆர்டர் பேர் 3, 0 இந்த ஆர்டர் பேர் 3, 1 ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் A cross B கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். ஸோ A cross C பாருங்கள், ஏடைய வேல்யூ 2, 3 பியோடைய வேல்யூ 1, 2 ஓகேவா. இப்போ இதுக்கு மேப்பிங் பாருங்கள் 2, 1 2, 1 2, 2 2, 2 3, 1 3, 1 3, 2 ஓகேவா. இது A cross B. இப்போது இங்கே ரைட் சைடில் A cross B A cross Cயும் யூனியன் பண்ணணும் ஓகேவா. அதனால் A cross B A cross Cயும் யூனியன் பண்ணணும். A cross B உடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் A cross C உடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் என்ன, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது ஓகேவா. ஸோ கம்பைன் பண்ணி எழுதுவோம் 2, 0 2, 1 இதுலேயும் 2, 1 சேமாக இருக்குது, அதனால் ஒரே டைம் நான் போட்டுக்கிறேன் ஓகேவா. டபுள் டைம் இருக்குது, அதனால் நான் சிங்கிள் டைம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2, 2 3, 0 3, 1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் 3, 1 இருக்குது, அதனால் டபுள் டைம் இருக்கிறதுனால நான் சிங்கிள் டைமை 3, 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3, 2 இது ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1 பாருங்கள், லெஃப்ட் சைடில் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ். ஈக்குவேஷன் 2 ரைட் சைடில் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். 2, 0 இருக்கா, இதுலேயும் 2, 0 இருக்குது. 2, 1 இருக்கா, 2, 1 இருக்குது. 2, 2 இருக்கா, 2, 2 3, 0 இருக்கா, 3, 0 3, 1 இருக்கா, 3, 1 3, 2 இருக்கா, 3, 2 ரெண்டுத்துலேயும் சேம் ஆர்டர் பேர் இருக்குது, எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகலை. ஸோ ரெண்டுத்துடைய வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டோம். அவங்க இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வெரிஃபை பண்ணுவோம். இதை கொடுத்துருக்கிறத இங்கே நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection A cross C ஓகேவா. இப்போ நம்ம B intersection Cயை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. பியோடைய வேல்யூ 0, 1 இங்கே இருக்கா 0, 1 இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். சிக்கு பதிலாக சியோடைய வேல்யூ நம்ம எழுதுகிறோம் 1, 2 ஓகேவா. இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூஸை மட்டும் தான் நம்ம எழுதுவோம் ஓகேவா. இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது, 1 காமனாக இருக்குது. ஸோ 1 மட்டும் நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. இப்போது A cross B இன்டர்செக்ஷன் C நம்ம எழுதணும் ஓகேவா. இப்போ ஏவுடைய வேல்யூ என்ன 2, 3 கிராஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். B இன்டர்செக்ஷன் சியோடைய வேல்யூ என்ன 1. ஸோ இதை நான் மேப்பிங் பண்ணுறேன். 2க்கு 1 மேப்பிங் பண்ணால் 2, 1 3க்கு 1 மேப்பிங் பண்ணால் 3, 1 இது ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போது ரைட் சைடில் A cross B கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B கண்டுபிடிக்கலாம். ஏவுடைய வேல்யூ 2, 3 கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பியோடைய வேல்யூ 0, 1 இப்போ மேப்பிங் பண்ணுற பாருங்கள். 2க்கு 0 மேப் பண்ணால் 2, 0 2க்கு 1 மேப் பண்ணால் 2, 1 3க்கு 0 மேப் பண்ணால் 3, 0 3க்கு 1 மேப் பண்ணால் 3, 1 இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கிறோம். ஏவுடைய வேல்யூ 2, 3 இந்த கிராஸ் சிம்பிள் இங்கே போட்டுக்கிறேன். சியோடைய வேல்யூ 1, 2 ஸோ 2க்கு 1 மேப் பண்ணால் 2, 1 2க்கு 2 மேப் பண்ணால் 2, 2 3க்கு 1 மேப் பண்ணால் 3, 1 3க்கு 2 மேப் பண்ணால் 3, 2 இதே ஈக்குவேஷன் 4ன்னு போட்டுக்கிறேன். ஃப்ரம் 3 and 4லேருந்து ஓகேவா. ரைட் சைடில் நம்ம A cross B இன்டர்செக்ஷன் A cross Cயை கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B உடைய வேல்யூ என்ன ஈக்குவேஷன் 3ல் இருக்கா, அதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 2, 0 2, 1
3,0 3,1 ஓகேவா. இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் A cross Cக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன் 4 வேல்யூஸ் 2,1 2,2 3,1 3,2 இன்டர்செக்ஷன்னா என்ன, காமன் ஆர்டர் பேர் மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா. இதில் எது காமனாக இருக்குது, 2,1 இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. A cross Bயில் ஒரு 2,1 இருக்குது, A cross Cயில் ஒரு 2,1 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு A cross Bயில் 3,1 இருக்குது, A cross Cயில் 3,1 இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் 3,1. இதே ஈக்குவேஷன் பின்னு நான் டினோட் பண்ணுறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் ஏல 2,1 3,1 இருக்குது, ஈக்குவேஷன் பிலையும் 2,1 3,1 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.